வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐரோப்பியர் வருகை. இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். அதுவும் இல்லாமல் கொஸ்டின் நீ கேட்கக்கூடிய ஏரியா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரி அதான் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த நவீன ஹிஸ்ட்ரி அதாவது 1857 புரட்சிக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஐரோப்பியர் வருகை தான் இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இதுலேருந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ ஐரோப்பியர் வருகையில் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த 5 பேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தாங்க, நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டரில் தான் வந்திருக்காங்க. இப்போ ஐரோப்பியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்தா அப்படின்னா போர்ச்சுகீசியர் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் டேனியர்கள் வந்திருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்காங்க. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஐரோப்பியர்கள் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா போடா டை பிச்சிருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? போடா டை பிச்சிருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ போ ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க. போ இது வந்து தனித்தனியாக ஞாபகம் வச்சுங்க. போங்கிறது ஒரு எழுத்து, அடுத்து டா, அடுத்தது ஆ, அடுத்தது டேய், அடுத்தது பிச்சிருவேன் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முதல்ல வந்த ஐரோப்பியர் இந்தியாவுக்கு முதல்ல வந்த ஐரோப்பியர் யாரு? போ. அப்ப யாரு? போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த ரெண்டாவதா யார் வர்றா? டச்சுக்காரர்கள். டா பாருங்க, டச்சுக்காரர்கள். அடுத்த மூணாவதா யார் வர்றா அப்படின்னா ஆங்கிலேயர்கள். அடுத்த நாலாவது டேய் அப்படின்னா டேனியர்கள். அடுத்த அஞ்சாவது பிச்சிருவேன், அதான் இங்க பிச்சுன்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்ப பிச்சு அப்படின்னா யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். இதுல முக்கியமா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் முக்கியமாக பார்த்துக்கணும். இவங்க தான் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. ரிப்பீட்டடாக உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா யார் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ முதல்ல வந்தது யாரு, கடைசியா வந்தது யாரு அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர்கள் யாரு அப்படிங்கிறது கேட்பாங்க. இல்லை பொறுத்துக்களோட கேட்டுருவாங்க, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு கேட்கலாம். இப்போ ஐரோப்பியர் வர்றதுக்கு முன்னாடி ஓகேவா இவங்க இப்போ நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அவங்களோட ஆவண காப்பகம், அதாவது அவங்க விட்டுட்டு போன தகவல்கள் இதெல்லாம் வச்சிருக்க இடம், அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆவண காப்பகம். இது ஃபர்ஸ்ட் எங்க தோன்றுறாங்க அப்படின்னா லிஸ்பன், நம்ம இந்தியாவோட கோவா, பாண்டிச்சேரி, சென்னை இந்த இடத்துல என்னது இந்த ஆவண காப்பகம் இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு போனதுக்கான தகவல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணு கல்வெட்டுகள் இருக்கலாம், இல்ல இலக்கியங்கள் இருக்கலாம், இல்ல நாணய சான்றுகள் இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்றாங்க அவங்க எழுதின புத்தகம் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆவண காப்பகம். ஆவண காப்பகத்துல இது எல்லாமே என்ன பண்ணலாம், ஆவணப்படுத்தலாம். அவங்க விட்டுட்டு போன தகவல் எல்லாம் என்ன பண்றாங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் தான் என்னன்னு சொல்றாங்க ஆவண காப்பகம். அப்படிலாம் அவங்க கட்டின கோட்டைகள், நிறைய கோட்டைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஐரோப்பியர் வந்து இந்தியாவில் நிறைய கோட்டைகள்லாம் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதன் மூலியமாவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க மார்கோ போலோ அவங்க இந்தியா வந்து வர்றதுக்கான காரணம் என்ன, ஐரோப்பியர்கள் வந்து இந்தியா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்கோ போலோங்கிற ஒரு பையனை என்ன பண்ணியிருக்காரு நம்ம இந்திய நாட்டில் உள்ள செல்வத்தை பத்தி எல்லாம் தொகுத்து ஒரு நூலா என்ன பண்ணியிருக்காரு அங்க வெளியிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு போனா நிறைய செல்வங்கள்லாம் நம்ம வந்து பயன்பெறலாம், எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு. என்னது அவங்க வர்றதுக்கான காரணம் யார் தான்? இந்த மார்கோ போலோ தான். இந்த மார்கோ போலோ இந்தியாவின் செல்வத்தை பற்றி அவரது பயண குறிப்பு என்ன பண்ணியிருக்காரு எழுதி வச்சு போயிருக்காரு. இதனோட விளைவாக என்ன பண்றாங்க ஐரோப்பியர்கள் இந்தியா மீது வந்துட்டு இருக்காங்க, படையெடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்ததுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா மார்கோ போலோ தான். இப்ப எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இதை நம்ம சொன்னோம் என்னன்னா அப்படின்னா ஆவண காப்பகங்கள், ஆவணங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த ஆவணங்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆவணம்னா என்னது நிறைய நாட்கள் கொண்ட தொகுப்பு தான் என்னது ஆவணம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் வர்றா அப்படின்னா இந்தியாவில் ஆனந்தரங்கர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. யார் வர்றா? ஆனந்தரங்கர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாட்குறிப்பை நம்ம இன்னைக்கு டைரி எழுதுற பழக்கம் அந்த மாதிரி என்ன பண்றாரு அன்றாண்ட நடக்கிற நிகழ்வுகளை என்ன பண்றாரு ஒன்னொன்னா எழுதி வைக்கிறாரு. யாரு? இந்த ஆனந்தரங்கர். இவர் எங்க வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தக மையத்துல ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்காரு. மொழிபெயர்ப்பாளர் என்னது தமிழ் இங்கிலீஷாவும், இங்கிலீஷ் தமிழாவும், பிரெஞ்சு மொழியை வந்து ஆங்கிலமாவும் என்ன பண்றாரு மாத்தி மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அரசருக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா துபாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு யாரு? ஆனந்தரங்கர். இவர் தான் என்னன்னு சொல்றாங்க இந்தியாவின் நாட்குறிப்பு தந்தை. யாரு அப்படின்னா ஆனந்தரங்கர். உலக நாட்குறிப்பின் தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? பெப்பிசு. ஓகேவா? உலக நாட்குறிப்பின் தந்தை யாரு?
பெப்பிசு. அப்ப இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ஆனந்தரங்கர். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, நாட்குறிப்பு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் சேகரிச்சு வைக்கிறார், எழுதி வச்சுக்கிறார், இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. பின்னால என்ன பண்றாங்க, அது ஒரு வரலாற்று ஆவணமா என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்திய நாட்குறிப்பின் தந்தை யாரு? ஆனந்தரங்கர். அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்தியாவின் பெப்பிசு. அப்ப பெப்பிசுங்கிறவர் யாரு? உலக நாட்குறிப்பின் தந்தை. அவர் தான் யாரு? பெப்பிசு. இவரோட பேர் தான் என்ன வச்சிருக்காங்க, இந்தியாவில் ஆனந்தரங்கருக்கு வச்சிருக்காங்க, இந்தியாவின் பெப்பிசு, நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆவண காப்பகம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின். யாரு? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஆவண காப்பகத்தின் தந்தை யாரு? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இப்ப சொல்றாங்க எதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, வரலாற்றை கணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஐரோப்பியர் வர்றதுக்கான காரணமே என்னதான், இந்த மார்கோ போலோட பயண குறிப்பு தான், அவர் எழுதின குறிப்பு தான். அதனாலதான் நம்ம ஆனந்தரங்கர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் என்ன, அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சென்னை பதிப்பாசனம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இப்ப ஆவண காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ஓகேவா? அப்ப இந்தியாவின் ஆவண காப்பகம் எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட ஆவண காப்பகத்தை அதோட பேர் என்னன்னு சொல்றாங்க, சென்னை பதிப்பாசனம். இந்த சென்னை பதிப்பாசனம் உருவாகத்திற்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா டாட்வெல். ஓகேவா? இந்த சென்னை நாட்குறிப்பு சென்னை பதிப்பாசனம் உருவாகிறதுக்கு காரணம் யாரு? டாட்வெல் என்பவரால் அறிமுகப்படுத்த. எப்ப அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னா 1917. இதை என்ன சொல்றாங்க, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தது என்னது, ஆனந்தரங்கர் பார்த்தோம். அடுத்து யார் வர்றா தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஆனந்தரங்கர். தமிழ்நாட்டில் யார் வர்றா அப்படின்னா டாட்வெல். ஓகேவா? அவர் தான் என்ன சொல்றாங்க, அவரோட முயற்சியில தான் என்ன உருவானதுன்னு சொல்றாங்க, சென்னை பதிப்பாசனம் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கோட்டைகள் என்னென்ன கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித லூயிஸ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை. இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு, சாரி சென்னையில இருக்கு. இப்ப புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்கு, கொச்சின். புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு, பாண்டிச்சேரி. புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு, கடலூர்ல இருக்கு. புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கு. இந்த கோட்டைகள்லாம் இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றது தான் என்ன சொல்றாங்க, இந்த கோட்டைகளை பத்தி நம்ம பாக்குறோம். ஓகேவா? இது பொறுத்துகளோட கேட்டுருவோம் முக்கியமா, நல்லா பாத்துங்க. அது மாதிரி புனித டேவிட் கோட்டை எப்ப கட்டினாங்க அப்படின்னா கிபி 1690 கட்டியிருக்காங்க. ஓகேவா? புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு, நம்ம கடலூர்ல இருக்கு. இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நாட்குறிப்பு பார்த்திருக்கோம், அடுத்து ஆவண காப்பகம் பார்த்தோம், அடுத்தது என்னது கோட்டைகள் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருங்காட்சியகம். இங்கே என்ன பண்ணுவாங்க, பழங்காலத்துல உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாப்பு வைப்பாங்க. அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. இதெல்லாம் ஏன் பாக்குறோம் நம்ம, ஏன் அப்படின்னா ஐரோப்பியர் வந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு, அந்த சான்றுகள்லாம் இங்க இருக்கு. இப்ப இந்த வில்லியம் கோட்டை கட்டினது யாருன்னா ஒரு ஐரோப்பியரா இருப்பாரு. ஓகேவா? சென்னை ஜார்ஜ் கோட்டை யார் கட்டினது அப்படின்னா ஒரு ஐரோப்பியரா இருப்பாரு. அப்ப அதனாலதான் என்ன பண்றோம், இந்த தகவலாம் நம்ம பாக்குறோம். அதாவது ஐரோப்பியர் வருகை வர்றதுக்கு முன்னாடி இந்த தகவலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 யார் வெளியிடுறா, ஆங்கிலேயர். ஓகேவா? அப்ப ஆங்கிலேயர்ங்கிறவர் யார், ஒரு ஐரோப்பியர். அப்ப அவர் என்ன பண்றாரு, நாணயத்தை வெளியிட்டு போறாரு. இதன் மூலியமா என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு ஆங்கிலேயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப வெளியிடும் போதே அந்த இதுல வந்து யாரோட உருவம் பொருந்திருந்தது அப்படின்னா 7ஆம் எட்வர்டோட உருவம் பொருந்தது. இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் அந்த உரிமை யாருக்கு வருது அப்படின்னா ஆர்பிஐக்கு வருது. யாருக்கு வருது, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போ உருவாக்குனாங்க, 1935ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்காங்க. எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட்னு சொல்லுவாங்க. எப்ப 1934 சட்டத்தின்படி 1935 ஆர்பிஐ உருவாக்கி இருக்காங்க. ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா 6ஆம் ஜார்ஜோட, இங்க 7ஆம் எட்வர்டோட உருவம் தாங்கிய இதை வெளியிட்டது யார் அப்படின்னா ராணி விக்டோரியா. அவங்க மறைவுக்கு பின்ன அடுத்த பொறுப்பு யார் ஏற்கிறா, ஆர்பிஐ ஏத்துக்கிறாங்க. ஆர்பிஐ வந்து முதல்ல என்ன பண்ணுது, 5 ரூபாய் நோட்டை வெளியிடுது. இப்ப நம்ம நோட்ல யாரோட உருவம் இருக்கு, காந்தி மகாத்மாவோட உருவம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ வெளியிட்ட நோட்ல யாரோட உருவம் இருக்கு, 6ஆம் ஜார்ஜோட உருவம் இருக்கு. அப்ப எப்ப வெளியிட்டாங்க அப்படின்னா 1938 தான் என்ன பண்றாங்க, முதல் 5 ரூபாய் நோட்டை யார் வெளியிடுறா, ஆர்பிஐ வெளியிடுது. அதுல யாரோட உருவம் தாங்கியிருக்குன்னு சொல்றாங்க, 6ஆம் ஜார்ஜோட உருவம் தாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு எதன் மூலமா வந்தாங்க அப்படின்னா கடல் வழி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கடல் வழி வந்தாங்க. அப்ப ரோட்டு வழியா வரலையா, தரை மார்க்கத்துல அவங்க வரலையா அப்படின்னா வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னா 1453 கான்ஸ்டான்டினோபிள்
அப்படிங்கிற ஒரு பகுதியை துருக்கியர்கள் கைப்பற்றியதால், யார் கைப்பற்றா? துருக்கியர்கள் கைப்பற்றதுனால என்ன பண்றாங்க, அரேபியர் அதாவது ஐரோப்பியர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த ரோட பிளாக் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ரோட்னால அவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. அதாவது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு இந்தியா மேப் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து உலக மேப்ல இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பகுதியா வர்றதுக்கு தடை பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கடல் வழி அதாவது உங்களுக்கு கடல் வழியிலேருந்து வர்றதுக்கான பகுதியை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அப்ப அந்த கடல் வழி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டான்டினோப்பிள் என்ன பண்ணிடுவாங்க, துருக்கியர்கள் கைப்பற்றி ரோட பிளாக் பண்றதுனால என்ன பண்ணுவாங்க, அடுத்தது கடல் வழியா வர்றதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்க. அப்ப முதல்ல கடல் வழியா நம்ம சொன்னோம், முதல்ல இந்தியாவுக்கு வருகை புரிந்தது யாரு அப்படின்னா, யாரு? போர்ச்சுகீசியர்கள் தான் வருகை தர்றாங்க. அப்ப போர்ச்சுகீஸ்ல முதல்ல யார் வர்றா அப்படின்னா, பாருங்க 1487 பார்த்தலோமியோ டயஸ் இவர்தான் என்ன பண்றாரு, முதலாக இந்த கடல் பயணம் வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறார். ஓகேவா? இவர் முயற்சி எடுக்க சொன்னது யாரு அப்படின்னா, இவரோட மன்னர், ஓகேவா, 2ஆம் ஜார்ஜ். ஓகேவா? இவர் அனுப்புனது யாரு? 2ஆம் ஜார்ஜ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இருந்து வந்துடுறாரு. வந்து இங்க ஆப்பிரிக்கா இருக்கும், ஓகேவா, ஆப்பிரிக்காவோட தென்முனை இதான் தெற்கு, இந்த தென்முனைக்கு வந்துருவார். ஓகேவா? யாரு? பார்த்தலோமியோ டயஸ். அப்படி வரும்போது அங்க கடல் சீற்றம் அதிகமா இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, புயல் ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு பயணத்தை என்ன பண்ணிடுறாரு, இதோட ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மேல போனா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பெரும் புயல் மழை அடிக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாரு. யாரு? பார்த்தலோமியோ டயஸ். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு போறாரு. ஓகேவா? என்ன சொல்ற பேர் வைக்கிறாரு அப்படின்னா, புயல் முனை. ஏன் புயல் முனைன்னு பேர் வைக்கிறாரு? அதிகமான புயல் வந்ததுனால என்ன பண்ணிடுறாரு, புயல் முனைன்னு பேர் வச்சுட்டு திரும்ப போயிடுறாரு. அவங்க நாட்டுக்கு எங்க போயிறாரு, ஐரோப்பியாவே போயிறாரு. அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, 2ஆம் ஜார்ஜ் போய் சொல்றாரு, நான் ஆப்பிரிக்காவோட தென்முனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த முனை தான் என்னது, நமக்கு நம்பிக்கை முனை, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க கடல் பயணம் மேற்கொள்றதுக்கு, ஓகேவா, கடற்பயணம் மேற்கொள்வதற்கு உதவி பண்ணது, அதாவது உதவினா அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுத்தது யாரு அப்படின்னா, போர்ச்சுகீச இளவரசர் ஹென்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஹென்ரியோட பேர் தான் என்னது, மாலுமி ஹென்றி. ஓகேவா? இப்படி கேட்பான், போர்ச்சுகீசியர்களுக்கு கடல் பயணம் செய்வதற்கு பயிற்சி அளித்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? இளவரசர் ஹென்றி. ஓகேவா? அவர் இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்ப முதல்ல யார் வர்றா, போர்ச்சுகீசியர்கள் வர்றாங்க. வரும்போது முதல்ல ஒருத்தர் அனுப்புறாங்க. எப்ப? 1487 பார்த்தலோமியோ டயஸ் அனுப்புறாங்க. இப்ப பார்த்தலோமியோ டயஸ் எது வரைக்கும் வர்றாரு, ஆப்பிரிக்காவோட தென்முனைக்கு வரைக்கும் வர்றாரு. அங்க வந்து என்ன, கடல் சீற்றத்தினாலையும் பெரும் புயல்னாலையும் என்ன பண்ணிடுறாருன்னா, திரும்ப ஆப்பிரிக்காவே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்தியா, இவங்க வர்றதுக்கு வந்து எங்க, இந்தியா தான் வர்றாங்க. ஆனா இந்தியா வர முடியல. ஏன் அப்படின்னா, புயல் வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணிடுறாரு, தன் நாட்டுக்கு போயிடுறாரு. அவர் வந்துட்டு போன இடத்துக்கு பேர் தான் என்னது, நன்னம்பிக்கை முனை, இல்லைன்னா என்னன்னு சொல்றாங்க, புயல் முனைன்னு சொல்றாங்க. இப்ப இவர் அனுப்புறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? 2ஆம் ஜார்ஜ். ஓகேவா? மன்னர் வந்து 2ஆம் ஜார்ஜ். பயிற்சி அளித்தவர் தான் யாரு, இளவரசர் ஹென்றி. அவர் தான் என்னன்னு சொல்றாங்க, மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா, முக்கியமான ஆளு யாரு, வாஸ்கோடா காமா. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல், ஓகேவா, முதல் போர்ச்சுகீசியர் யாரு அப்படின்னா, யார் தான், வாஸ்கோடா காமா தான். முதல் ஐரோப்பியர்னு கேட்டாலும் யார் தான், வாஸ்கோடா காமா தான். எப்போ வர்றாரு அப்படின்னா, 1498 மே 20 வர்றாரு. ஓகேவா? இவர் என்ன பண்றாரு, நன்னம்பிக்கை முனையெல்லாம் கடந்து வந்துடுறாரு. இவர் வர்றதுக்கு உதவி பண்ணது யாரு அப்படின்னா, இபின் மஜித். யாரு உதவி பண்ணது, இபின் மஜித். யாரு அப்படின்னா, இவர் ஒரு இந்திய மாலுமி. இவர் யாரு, ஒரு இந்திய மாலுமி. இப்ப வாஸ்கோடா காமா இந்தியா வர்றதுக்கு உதவி பண்ணது யார் தான், ஒரு இந்திய மாலுமி தான். அவர் பேர் தான் என்னது, இபின் மஜித். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 3 கப்பல்கள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 170 மாலுமிகளோட இந்தியா வர்றாரு. ஓகேவா? அப்படி வரும்போது இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா, எங்க யார் ஆட்சி பண்றா, மன்னர் சாமரின் என்பவர் எங்க ஆட்சி பண்றாரு, கேரளா பகுதி, கள்ளிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது கோழிக்கூடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஆட்சி பண்றது யாரு அப்படின்னா, மன்னர் சாமரின். போய் கடல் பக்கத்துல என்ன பண்றாங்க, ஒரு 3 கப்பல் வர்றதை அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு பெரிய கப்பல் வந்துட்டு இருக்க, யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போய் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது யார் வர்றாங்கிறது, வாஸ்கோடா காமா வர்றாரு. அப்ப மன்னர் போய் யாரை வரவேற்கிறார், அவர் போய் வரவேற்கிறாரு. கப்பல்கள் முறைய செல்வங்கள்லாம் எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மன்னர் சாமரின் போய் யார் வரவேற்கிறா, வாஸ்கோடா காமா போய் வரவேற்கிறாரு. அவர் வரவேற்ற இடத்துக்கு பேர் என்னது, கள்ளிக்கோட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வந்து இங்க நட்புறவா இருந்துட்டு போயிடுறாரு. யாரு, மன்னர் சாமரின். ஆனா இவர் வந்தது எதுக்காக தான், வணிகம் பண்றதுக்கும் இந்தியாவில் உள்ள பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தார். வந்து என்ன பண்றாரு, மன்னர் சாமரியனோட நட்புறவா இருந்து எல்லா தகவல்களையும் பெற்றுட்டு என்ன பண்றாரு, திரும்ப போறாரு. எப்போ திரும்ப 1498 எந்த 55 மாலுமிகளோட 2 கப்பல்ல தான் போறாரு.
அப்ப 170 பேர் வந்தாங்க, ஆனா திரும்ப எத்தனை பேர் போறாங்க? 55 பேர் தான் போறாங்க. அப்ப நிறைய மாலுமிகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா வர்ற வழியில இறந்துருக்காங்க. அவங்க இறந்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மாலுமி நோய் அப்படின்னு ஒரு நோய். அது என்ன குறைபாட்டு நோய் அப்படின்னா விட்டமின் சி குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாலுமி குறைபாட்டு நோய்னா என்ன நோய்? விட்டமின் சி குறைபாடுனால என்னது, பல்லு, அந்த உதடுகு அந்த இதெல்லாம் என்ன ஆயிடுமா, வீங்கிடுமா. வீங்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வெடிச்சு அப்படியே இறந்துருவாங்களாம். ஓகேவா? அப்ப என்னது, நிறைய பேர் இறந்துருக்காங்க. எந்த நோயினால? விட்டமின் சினால. அந்த நோய்க்கு பேர் தான் என்ன நோய்? மாலுமி நோய் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப என்ன பண்றாரு, போயிடுறாரு. எங்க? தனது நாட்டுக்கே திரும்ப போர்ச்சுகீசியருக்கே போயிடுறாரு. போயிட்டு திரும்ப 1500ல திரும்ப ஒரு ஆள் அனுப்புறாங்க. இவர் எப்போ வர்றாரு? 1498 வர்றாரு. திரும்ப 1500ல இன்னொரு ஆள் வர்றாரு. அவர் யாரு அப்படின்னா பேட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல். ஓகேவா? அதாவது இரண்டாவதாக வந்தவர், இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்தது யாரு? பேட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல். எப்போ வர்றாரு? கிபி 1500ல. இவரு பாரு, அவர் வெறும் 3 கப்பல்ல வந்தாரு. இவரு 13 கப்பல்ல 1200 மாலுமிகளோட வர்றாரு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றாங்க. நீங்க எல்லாரும் அழைச்சிட்டு போ, மன்னர் நம்மளை எதிர்க்கல. ஏன்னா மன்னர் ஃபர்ஸ்ட் எதிர்த்திருந்தா அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்க. மன்னர் எதிர்க்கல, நம்மள்ட்ட என்ன பண்றாரு, பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றாரு. அப்படிங்கிறது அடுத்து என்ன பண்றாங்க, 13 கப்பலோட கிட்டத்தட்ட 1200 பேர் அனுப்புறாங்க. அடுத்து இரண்டாவது முறையா இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா என்ன பண்றாரு, எல்லா பகுதியும் ஆட்களை நிரப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து இரண்டாவது முறையா என்ன பண்றாரு, திரும்ப வாஸ்கோ ட காமா இந்தியா வர்றாரு. ஓகேவா? கிபி 1502, சில புக்கில் 1501 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணீங்க. ஓகேவா? கிபி 1502 அக்டோபர் 29ல இரண்டாவது முறையா வாஸ்கோ ட காமா இந்தியா வர்றாரு. முதல் முறையா 1498 வர்றாரு. இரண்டாவது முறையா எப்போ வர்றாரு? 1501 இல்லைன்னா 1502, அது செக் பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு. இரண்டாவது முறையா என்ன பண்றாரு, இந்தியா வர்றாரு. எங்க வர்றாரு? கோழிக்கூடு அதே பகுதிக்கு தான் வர்றாரு. என்ன பண்ணல, மன்னரை எந்த விஷயமும் கேட்கல. என்ன பண்ணாரு, கண்ணனூர், கொச்சின் அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணாரு, வணிகத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன ஆகுது, மன்னர் கோபம் அடைகிறாரு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்மள்ட்ட என்ன பண்ணாங்க, நட்புறவா இருந்தாங்க, நம்ம போய் அவனை வரவேற்றோம். இரண்டாவது முறை என்ன பண்ணாங்க, இவர் மன்னரை மதிக்கவே இல்லை. யாரு? மன்னர் சாமரினை மதிக்கவே இல்லை. உடனே சாமரின் என்ன பண்றாரு, இவரோட சண்டை போடுறாரு. அப்ப சாமரியனுக்கும் வாஸ்கோ ட காமாவுக்கும் என்ன நடக்குது, சண்டை நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீ என்னை பர்மிஷன் வாங்கின, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ இரண்டாவது முறை என்கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ பாட்டில் என்ன பண்ணிடுற, வணிகத்தில் அமைச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட கேப்ரலோட என்ன பண்றாங்க, 1200 பேர் வர்றாங்க. என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வாஸ்கோ ட காமாவும் சாமரியனும் சண்டை போடும்போது அந்த போர்ல யார் ஜெயிச்சிடறா, வாஸ்கோ ட காமா ஜெயிச்சிடறாரு. ஏன் அப்படின்னா நிறைய மாலுமிகள் என்ன பண்றாங்க, இவங்க முன்னாடியே இந்தியாவுக்கு வர வச்சிடறாங்க. அப்ப என்னது, கொச்சினை அவங்களோட தலைமையிடமா நிறுவுறாங்க. யாரோட தலைமையிடம்? போர்ச்சுகீசியர்களோட முதல் தலைநகரம். எல்லாருக்குமே 2 தலைநகரம் இருக்கும். நம்ம பார்த்த அந்த 5 போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள் சொல்றோம்ல, அவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும் அப்படின்னா 2 தலைநகரம் இருக்கும். அப்ப போர்ச்சுகீசியர்களோட முதல் தலைநகரமா எதை சொல்றாங்க, கொச்சினை சொல்றாங்க. கொச்சின்ல என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆயுத கிடங்கு ஒண்ணு நிறுவி இருக்காரு. கண்ணனூர்ல சிறைச்சாலை ஒண்ணு என்ன பண்ணிருக்காரு, நிறுவி இருக்காரு. யாரு? வாஸ்கோ ட காமா. அதுக்கப்புறம் மூன்றாவது முறையா 1524ல வாஸ்கோ ட காமா என்ன பண்ணிடுறாரு, இறந்து விடுகிறான்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்ல யார் வர்றா அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ் வர்றாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆப்பிரிக்காவோட திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் நிலைநாட்டினது யாரு, வாஸ்கோ ட காமா தான். அப்ப இந்தியாவிற்கு முதல் போர்ச்சுகீசியர் யாரு, வாஸ்கோ ட காமா. அவரோட வருகை கேட்பாங்க. 1498 மே 20ல வந்தாரு. இரண்டாவது முறையா எப்போ வர்றாரு, 1501. ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு, இரண்டாவது முறையா திரும்பவும் வர்றாரு. அதுக்கப்புறம் 1524ல என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதாவது இப்ப என்ன அதாவது ஒரு பெரிய ஒரு மன்னர் என்ன பண்ற, வாஸ்கோ ட காமாங்கிறவரு ஒரு பெரிய ஆளு, அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி யார் பிடிக்கிறா அப்படின்னா ஆளுநர்கள், போர்ச்சுகீசிய ஆளுநர்கள் என்ன பண்றாங்க, ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கியமான 3 ஆளுநர்கள் கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள்ல 3 ஆளுநர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப முதல்ல யார் இருக்கா அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இது உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா, என்னது ஆளுநர்களை பத்தி கண்டிப்பா கேட்பான். ஓகேவா? அப்ப முதல் ஆளுநர், போர்ச்சுகீசியர்களின் முதல் ஆளுநர் யாரு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான். யாரு முதல் ஆளுநர். அவர் ஆட்சி பண்ண காலம் பாத்தீங்க அப்படின்னா 1505ல இருந்து 1509 வரைக்கும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 4 வருஷம் தான். ஓகேவா? 4 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி பண்ணியிருக்காரு. யாரு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் தான் என்னது, போர்ச்சுகீசியர்களின் முதல் ஆளுநர். இவர் கொண்டு வந்த முக்கியமான கொள்கை என்ன கொள்கை அப்படின்னா நீல நீர் கொள்கை.
இந்த நீலநீர் கொள்கை எதுக்காக ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க, ஏன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வணிகத்தளம் பண்றதுக்கு ஈஸியான வழி எது அப்படின்னா கடல் வழி தான். ஏன்னா ஐரோப்பியில வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப என்னது இருந்தாலும் கடல் பரப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். இப்ப நிலத்துலன்னா நம்ம குறிப்பிட்ட அளவு தான் சொல்லலாம், இந்த இது வரைக்கும் தான் என்னோட இடம், கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் தான் என்னது என்னோட இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீர்ல கடல்ல போய் காமிச்சோம்னா என்ன சொல்லலாம், இந்த கடல் ஃபுல்லா என்னோட தான் அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு பாத்துங்க. ஓகேவா? அப்ப நீலநீர் கொள்கையை அறிமுகப்படுத்தவர் யாரு அப்படின்னா யாரு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காரு. இது கேட்பான், எந்த போர்ச்சுகீசிய ஆளுநர்கள் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான். ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அரேபியர்களை தாக்கினார். அதுவும் இல்லாம இந்தியாவில் உள்ள எகிப்தியர்கள், குஜராத்தினர், துருக்கியர்கள் எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காரு, தாக்கியிருக்காரு. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய ஆட்சியை வந்து என்ன பண்ணும், நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரோடையும் சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சார்வா போர் அப்படின்னு ஒரு போர் சொல்றாங்க. அது யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா எகிப்தியர்கள், குஜராத், துருக்கியர்கள் இவங்க 3 பேர் சேர்ந்து யாரை தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அல்மெய்டாவை தோற்கடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த போர்ல என்ன நடக்குது அப்படின்னா அல்மெய்டாவோட மகனை கொண்டுறாங்க. இந்த போர்ல என்ன பண்றாங்க, அல்மெய்டாவோட மகனை கொண்டுறாங்க. யாராரு, எகிப்தியர்கள், குஜராத்தியர், துருக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அல்மெய்டாவோட மகனை கொண்டுறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச யாரு, அல்மெய்டா என்ன பண்றாரு, அந்த 3 பேர்ல உள்ள முக்கியமான ஆள்களையும் டையூ, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை ஒட்டிய பகுதி தான். அந்த பகுதியை யார் ஆட்சி பண்றது அப்படிங்கிறதா இவங்களுக்குள்ள சண்டையே. ஓகேவா? அப்ப டையூல வச்சு என்ன பண்றாரு, இந்த 3 பேரை யாராரு, எகிப்தியர்கள், குஜராத், துருக்கியர்கள், இந்த 3 பேரையும் எங்க வந்து தோற்கடித்தார் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஓகே, எந்த இடத்துல, டையூ என்ற பகுதியில் தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எகிப்தியர்களால் யார் கொல்லப்படுறா அப்படின்னா அல்மெய்டா கொல்லப்படுகிறார். ஓகேவா? முதல் ஆளுநரோட முக்கியமான கேள்வி என்னன்னா அப்படின்னா அவரு எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரு, எத்தனை வருஷம், 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் முக்கியமான கொண்டு வந்த கொள்கை என்ன கொள்கை, நீலநீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கப்பல்கள் எண்ணிக்கை என்ன பண்ணியிருக்காரு, அதிகமா பயன்படுத்தியிருக்காரு. அது இல்லாம அடுத்தது பாருங்க, எகிப்தியர்கள், குஜராத், துருக்கியர்கள், அரேபியர்கள் இவங்கெல்லாம் வந்து கட்டுக்குள் கொண்டு வச்சது யாரு அப்படின்னா நம்ம அல்மெய்டா தான். அல்மெய்டாவோட மகனை கொன்றது எந்த போர் அப்படின்னா சார்வா போர்ல என்ன பண்ணிருப்பாங்க, அல்மெய்டாவோட மகனை கொண்டிருப்பாங்க. இந்த 3 பேரையும் வந்து அவர் எந்த இடத்துல தோற்கடிச்சிருப்பாரு, டையூங்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா தோற்கடிச்சிருப்பாரு. பின்பு கடைசியா என்ன பண்றாரு, எகிப்தியர்களால் அல்மெய்டா கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இரண்டாவதா யார் வர்றா அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர்க். ஓகேவா? முக்கியமான ஆளு. இரண்டாவது போர்ச்சுகீசிய ஆளுநர் யாரு, அல்போன்ஸ் டி அல்புகர்க். இவர் எப்ப ஆட்சி பண்ணாரு அப்படின்னா கிபி 1509 இருந்து 1515 வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு, ஆட்சி பண்ணிருப்பாரு. இது உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னா போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே நிறுவியவர் யாருன்னு கேட்பான். எப்படி கேட்பான், போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே நிறுவியவர். இப்ப முதல்ல நிறுவியவர் யாரு அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர்க் பார்த்தோம். உண்மையிலே நிறுவியவர் யாரு அப்படின்னா அல்போன்ஸ் டி அல்புகர்க். ஓகேவா? முதல்ல நிறுவனது யாரு, அல்மெய்டா. ஓகேவா? இரண்டாவதா உண்மையிலே நிறுவியது யாரு, அல்புகர்க். அதுக்கப்புறம் பாருங்க 1510 கோவாவை கைப்பற்றினார். இப்ப கோவா வந்து அவங்களோட இரண்டாவது தலைநகரமா மாறப்போகுது. முதல்ல என்ன சொன்னோம், கொச்சின். ஓகேவா? அடுத்த இரண்டாவது எது, கோவா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதி தான். கோவாவும் என்னதான் கடற்கரை பகுதி தான். இது யார்கிட்ட கைப்பற்றாரு அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் யூசுப் அதிர்கான் இருந்து என்ன பண்றாரு, இவரு கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் கிபி 1515 பாரசீக வளைகுடாவில் என்ன பண்றாரு, ஆர்மஸ் துறைமுகத்தை கட்டினார். இது வந்து ஒரு குரூப் 4 கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆர்மஸ் துறைமுகத்தை கட்டிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஆர்மஸ் துறைமுகத்தை கட்டினது யாரு, அல்போன்ஸ் டி அல்புகர்க் தான் என்ன பண்ணிருக்காரு, ஆர்மஸ் துறைமுகத்தை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க மலாக்கா தீவை கைப்பற்றினார். இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட எல்லா பகுதியும் ஈஸியா கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா விஜயநகர பேரரசு நம்ம ஆல்ரெடி பார்த்த கிருஷ்ணதேவராயர் அவரோட என்ன பண்ணிருப்பாங்க, போர்ச்சுகீசிய ஆளுநர் ஒருத்தர் வந்து நட்புறவா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இப்ப விஜயநகர பேரரசு என்ன பண்ணிருக்காரு, நட்புறவா இருந்ததுனால நிறைய பகுதிகளை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவரோட தயவுல இவர் என்ன பண்ணிடுறாரு, கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் சதி ஒழிப்புக்கு உதவி செய்தவர், நிறைய சீர்திருத்தமும் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? யாரு, அல்போன்ஸ் டி அல்புகர்க். சதி ஒழிப்புக்கு உதவி செய்தவர் யாரு, அல்போன்ஸ் டி அல்புகர்க். அதுக்கப்புறம் பாருங்க இந்திய பெண்களுடன் திருமண உறவு பண்ணிருக்காரு. ஓகேவா? இந்திய பெண்களுடன் திருமண உறவு. அப்படி திருமண உறவு பண்ண அந்த குழுவுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா யுரேசியா இனக்குழு. அதாவது பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது சாரி யாரு, போர்ச்சுகீசியர்களும்
நம்ம இந்தியாவில் உள்ளவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை என்னன்னு சொல்றாங்க, யுரேசியா இனக்குழு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இனக்குழு சொல்றாங்க, யுரேசியா இனக்குழு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவதா யார் வர்றா அப்படின்னா நினோ டி குன்ஹா. முதல் ஆளுநர் யாரு, பிரான்சிஸ் கோடி அல்புகர்க். ஃபர்ஸ்ட் அல்போன்ஸ்டி அல்புகர்க், அடுத்தது பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா, அடுத்த மூன்றாவதா யார் வர்றா, நினோ டி குன்ஹா. இவரோட காலம் பாருங்க கிபி 1529 இருந்து 1538 வரைக்கும். இவங்களோட தலைநகரம் பாரு, இவர் வந்து என்ன பண்ணாரு, தலைநகர் கொச்சின்ல இருக்கு, அது என்ன பண்றாங்க கோவா. ஆனா கோவாவை கைப்பற்றுறது யாரு அப்படின்னா யாரு, அல்புகர்க் தான் கைப்பற்றிருப்பாரு. எப்ப 1510 கைப்பற்றிருப்பாரு. யார்கிட்ட இருந்து, பீஜப்பூர் சுல்தான் இருந்து கைப்பற்றிருப்பாரு. ஆனா இவங்க கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு மாத்தினது யாரு அப்படின்னா இவர் தான், யாரு, நினோ டி குன்ஹா தான் மாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க 1534 குஜராத்ல உள்ள பகதூர் ஷா. இவர் யாரு, ஒரு டெல்லி முகலாயர்கள். ஓகேவா, டெல்லி ஆட்சி சொன்ன முகலாயர்கள். யாரு, பகதூர் ஷா வந்து எந்த பகுதியை கைப்பற்றாரு அப்படின்னா பசின் பகுதியை கைப்பற்றிருப்பாரு. எப்ப 1534 பகதூர் ஷா வந்து பசின் பகுதியை கைப்பற்றினாரு. அதுக்கப்புறம் பாருங்க 1537 டையூ, 1548 டாமன். அப்ப என்ன ஆகுது, அதிகமான பகுதிகள் என்ன பண்றாங்க இவங்க கட்டுக்குள் கொண்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ச்சுகீசிகள் இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களால் இந்தியாவுக்கு வந்து பயனடைந்த விஷயம் என்னன்னா அப்படின்னா இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு, போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தவர் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிசி கொஸ்டின். இந்தியாவில் புகையிலை சாகுபடி முறை அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, உருளை என்ன பண்ணிருக்காங்க அறிமுகம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 1556 கோவாவில் அச்சு இயந்திரம். ஓகேவா, நம்ம தரங்கம்பாடியில பார்த்திருப்போம் அச்சு கூடம் அது. ஓகேவா, இது என்னது அச்சு இயந்திரம். எப்ப 1556 போர்ச்சுகீசியர் தான் என்ன பண்ணிருக்காங்க முதல்ல ஒரே ஒரு அச்சு இயந்திரத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்ப அச்சு பதிப்பின் தந்தை யாரு அப்படின்னா ஹென்ட்ரிக்ஸ். இவர் என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீசியர்களோட அவைக்கு வந்திருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற ஒரு நூலை என்ன பண்றாங்க முதல்ல அச்சிட்டு வெளியிடுறாங்க. கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை முதல்ல என்ன பண்றாங்க அச்சிட்டு வெளியிடுறாங்க. யாரு, போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் 1542 பிரான்சிஸ் சேவியர் ஒரு மதமாற்றம் பண்ண ஒரு குரு. இவங்க மோஸ்ட்லி என்ன மதமா இருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டின்ல தான் இருப்பாங்க. ஓகேவா, அப்ப 1440 யார் வர்றா, பிரான்சிஸ் சேவியர் எங்க வர்றாரு அப்படின்னா கோவாவுக்கு வர்றாரு. எதுக்காக வர்றாரு அப்படின்னா மதமாற்றம் பண்றதுக்காக வர்றாரு. அதுக்கப்புறம் மயிலாப்பூரை கருப்பர் நகரம் என்று யார் அழைக்கிறாங்க, இவங்க தான் அழைச்சிருக்காங்க. ஓகேவா, போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க மயிலாப்பூரை கருப்பர் நகரம் என்று அழைத்திருக்காங்க. அதே மயிலாப்பூரை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா ஜார்ஜ் டவுன். ஓகேவா, மயிலாப்பூரை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தாங்க, ஜார்ஜ் டவுன் அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் ஆட்சி பண்ணும்போது யாராவது இந்தியாவுக்கு வந்திருக்கா அப்படின்னா இந்த ராபர்ட் டி நொபிலி மற்றும் ஹென்ட்ரிக்ஸ். நம்ம ஹென்ட்ரிக்ஸ் பார்த்தோம்ல அச்சு பதிப்பின் தந்தை, அவரும் இந்த ராபர்ட் டி நொபிலி இவர் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆட்சி பண்ணும்போது இந்தியாவிற்கு வருகை வந்திருக்காங்க. கிபி 1739 என்ன ஆகுது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி நிறைவுறுது. இல்ல மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வந்தா, பார்த்தோடோபே டைஸ் வந்தாரு. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னா வாஸ்கோட காமா வராரு. வாஸ்கோட காமாவுக்கு அப்புறம் யார் வர்றா, 3 ஆளுநர்கள் வர்றாங்க. ஓகேவா, 3 ஆளுநர்கள். ஃபர்ஸ்ட் யாரு, அல்மெய்டா, அடுத்தது அல்புகர்க், அடுத்தது நினோ டி குன்ஹா. இவங்க வந்து முக்கியமா என்ன அப்படின்னா இவங்களோட தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க. முதல்ல எங்க தலைநகரமா வச்சிருந்தாங்க கொச்சின்ல, அதுக்கப்புறம் எங்க மாத்தினாங்க கோவாவில் மாத்தினாங்க. இதுல முக்கியமா கேட்கறது வந்து உங்களுக்கு தலைநகரம் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கட்டின கோட்டைகள் கேட்கலாம். ஓகேவா, அடுத்த இரண்டாவதா யார் வர்றா அப்படின்னா டச்சுக்காரர்கள். நமக்கு வந்து முக்கியமா யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் முக்கியம். அடுத்த இரண்டாவதா யார் வர்றா, டச்சுக்காரர்கள். இப்ப டச்சுக்காரர்கள் எப்போ வர்றாங்க அப்படின்னா கிபி 1602 எந்த நாட்டுல இருந்து வர்றாங்க, நெதர்லாந்துல இருந்து வர்றாங்க. எந்த நாட்டுல இருந்து வர்றாங்க, நெதர்லாந்து நாட்டுல இருந்து வர்றாங்க. கேட்பான் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டையும் வந்து அவங்களோட பூர்வீகமாக கொண்டிருந்தாங்க அப்படின்னு, எந்த நாடு, நெதர்லாந்து. அங்கேருந்து வந்தவர் யார் அப்படின்னா ஜேன் லின்சோடன். ஜேன் லின்சோடன் தான் என்ன பண்ணாரு, டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குறாரு. அவங்க வந்தது எப்போ 1602 முதல்ல கம்பெனியை உருவாக்குறாங்க. எப்போ 1605 யாரு, ஜேன் லின்சோடன் என்பவர் தான் என்ன பண்றாரு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை முதல்ல உருவாக்குறாரு இந்தியாவில். அதுக்கப்புறம் பாருங்க 1605 அம்பாயினா. அம்பாயினாங்கிறது எங்க இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கு. அம்பாயினாங்கிறது எங்க இருக்கு,
இந்தோனேஷியாவில் இருக்கு. அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்கு. இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள நிறைய பகுதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, டச்சுக்காரர்களும் நிறைய பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான பகுதி தான் எந்த பகுதி, அம்பாயனா பகுதி. இந்த அம்பாயனா எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. ஓகேவா. இவங்களோட முதல் தலைநகரம், டச்சுக்காரர்களோட முதல் தலைநகரம் எது அப்படின்னா பழவேற்காடு. ஓகேவா. நம்ம பழவேற்காடு ஏரி படிச்சிருப்போம், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில பழவேற்காடு ஏரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட முதல் தலைமையிடம் எது, பழவேற்காடு. எப்ப நிறுவுறாங்க, 1510. இப்ப 3 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். 1602 வர்றாங்க. அடுத்து 1505 என்ன பண்றாங்க, முதல்ல வணிகத்தலத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைநகரத்தை எப்போ அமைக்கிறாங்க, 1510 எங்க, பழவேற்காட்டுல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இரண்டாவது தலைமையிடம் எது, நாகப்பட்டினம். இப்போ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்களுக்கு 2 பார்த்தோம், ஒன்னு கொச்சின், இன்னொன்னு கோவா. அதே மாதிரியே அடுத்தது டச்சுக்காரர்களுக்கு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்னது, பழவேற்காடு, அடுத்தது நாகப்பட்டினம். அதுக்கப்புறம் பழவேற்காட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கோட்டையை கட்டுறாங்க. என்ன கோட்டை அப்படின்னா கெல்டிரியா கோட்டை. ஓகேவா. இது கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா கெல்டிரியா கோட்டையை கட்டியவர்கள் யாருன்னு கேட்பாங்க. யாரு, டச்சுக்காரர்கள். எங்க கட்டினாங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்க, பழவேற்காட்டுல கட்டினாங்க. எப்போ, கிபி 1613 கட்டியிருக்காங்க. அவங்களோட முதல் தலைநகரமான பழவேற்காட்டுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பாயனா முக்கியமானது 1623 அம்பாயனா படுகொலை. இப்ப அம்பாயனா நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம், இந்தோனேஷியாவில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அங்க ஒரு வணிகத்தலம் அமைக்கிற ஒரு சந்தை அந்த மாதிரி அங்க நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜப்பானியர்களையும் என்ன பண்ணிடுறாங்க, படுகொலை பண்ணிடுறாங்க. யாரு, டச்சுக்காரர்கள். ஏன்னா வியாபார போட்டியின் காரணமாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களையும் ஜப்பானியர்களையும் டச்சுக்காரர்கள் கொண்டுடுறாங்க. இதோட விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் டச்சுக்காரர்கள் போய் ஆங்கிலேயர் தாக்குறாங்க. ஓகேவா. நீங்க இந்தோனேஷியாவில் எங்கால அடிச்சிங்களே, நாங்க இந்தியாவில் உங்களால அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்தியாவில் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் தாக்குறாங்க. இதன் விளைவாக தான் என்ன நடக்குது அப்படின்னா டச்சுக்காரர்களை ஆங்கிலேயர்கள் ஈஸியா வெற்றி பெறாங்க. பட் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி, டச்சுக்காரர்கள் எடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அம்பாயனா படுகொலை தான். ஏன் அப்படின்னா அங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் 10 பேரை கொண்டுறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் 10 பேரை கொண்டுறதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, கோபமுற்று இங்க டச்சுக்காரர்கள் மீது போர் எடுக்கிறாங்க. அப்படி நடைபெற்ற போர் தான் என்ன போர் அப்படின்னா பெடரா போர். கிபி 1759 நடக்கும். ஓகேவா. இந்த போர் தான் யாருக்கு நடக்குது, ஆங்கிலேயர்களுக்கு டச்சுக்காரர்களுக்கும். ஏன் இவங்க போய் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணிடுறாங்க. அதன் விளைவா இங்க டச்சுக்காரர்கள் கம்மியா தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸியா அவங்க அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க. அப்படி நடந்த போர் தான் என்ன போர், பெடரா போர். இப்போரில் யார் வெற்றி பெறா, ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று டச்சுக்காரர்களுக்கு என்ன பண்றாங்க, முற்றுப்புள்ளி வச்சிடறாங்க. எப்போ அப்படின்னா 1795 டச்சுக்காரர்களோட ஆட்சி என்ன பண்ணுது, முடிவடைந்தது. இதுக்கப்புறம் ஆட்சி யார் வர்றா, ஆங்கிலேயர்கள். இந்தியாவை நீண்ட காலம் ஆட்சி செய்த ஐரோப்பியர் யாரு அப்படின்னா இவங்க தான். ஓகேவா. யாரு, ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை என்ன பண்ணாங்க, அடிமையா வச்சு ஆட்சி பண்ணாங்க. இவங்களோட ஆட்சி நிலையா ஆகிறதுக்கு காரணம் முக்கியமான 2 போர் இருக்கும். என்னென்ன போர் அப்படின்னா பிளாசி போர், பக்சார் போர். அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் வணிகத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப நம்ம எதுக்காக ஆங்கிலேயர்கள் எதுக்காக வந்திருக்காங்க, வணிகத்துக்கு தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, நம்மள்ட்ட எப்படி போர் தொடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. பாருங்க. இப்ப ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எப்ப அப்படின்னா கிபி 1600 டிசம்பர் 31 தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் நிறுவிருக்காங்க. நிறுவனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்தோட 1ஆம் எலிசபெத்தோட பட்டயம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கவர்னர் 24 இயக்குனர் எங்க அனுப்புறாங்க, இந்தியாவுக்கு அனுப்பி நீங்க போய் என்ன பண்ணுங்க அங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு, 1ஆம் எலிசபெத் அவர் தான் என்ன பண்றாங்க, பட்டயம் வழங்கி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப அங்க அரசராக இருந்தவர் யாரு அப்படின்னா 1ஆம் ஜேம்ஸ், இங்கிலாந்து அரசர். அவர் யார் அனுப்புறாரு, வில்லியம் ஹாக்கின்ஸ். நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஓகேவா. முகலாயர்கள் அவைக்கு யார் வருவா, வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவார். ஓகேவா. எப்போ 1608. ஓகேவா. வில்லியம் ஹாக்கின்ஸ் எப்போ வருவாரு, 1608 முகலாயர்கள் அவைக்கு யாரு, ஜஹாங்கீர் அவைக்கு வருவார். எதுக்கு வருவார் அப்படின்னா பர்மிஷன் வாங்குறதுக்கு வருவார். நான் இந்தியாவில் வணிகத்தில் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு வருவார். ஓகேவா. ஆனால் பர்மிஷன் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா. ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு, பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா இவர் யாருக்கு பயப்படுவாரு, போர்ச்சுகீசியர்களுக்கு பயப்படுவார். யாரு, ஜஹாங்கீர். ஓகேவா. போர்ச்சுகீசியர்களோட தலையிட்டால் என்ன பண்ணுவாரு, பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. ஓகேவா. அதனால என்ன பண்ணாரு, அனுமதி ஒன்று கொடுக்க முடியாது. யாருக்கு, வில்லியம் ஹாக்கின்ஸ். இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுப்புனது யாரு,
முதலாம் ஜேம்ஸ். இப்போ முதலாம் ஜேம்ஸ் யார் அனுப்புறாரு? வில்லியம் ஹேங்ஸ் அனுப்புறாரு. வில்லியம் ஹேங்ஸ் நேரம் எங்க வராரு? ஜஹாங்கீர் அவைக்கு வராரு. ஜஹாங்கீர் அவைக்கு வரும்போது அவருக்கு பர்மிஷன் கிடைக்குதா? கிடைக்கல. ஓகேவா? ஏன்? போர்ச்சுகீசியர்களோட தலையீட்டுனால. அடுத்தது யார் இருக்கா அப்படின்னா தாமஸ் பெஸ்ட். ஓகேவா? இவர் வந்து இரண்டாவதான ஒரு முக்கியமான நபர். யார் அப்படின்னா தாமஸ் பெஸ்ட். இவர் என்ன அப்படின்னா ஆங்கிலேய கப்பல் படை தளபதி. இவர் வந்து யாரு முக்கியமா? தாமஸ் பெஸ்ட்ங்கிறவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? ஆங்கிலேய கப்பல் படை தளபதி. ஆங்கிலேய கப்பல் படை தளபதி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்களோட கப்பலை தாக்குறாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இப்ப இந்த ஜஹாங்கீர் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா போர்ச்சுகீசியனால தான் கொடுக்கல. அப்ப நம்ம போர்ச்சுகீசியரை தாக்கணும் அப்படின்னா நமக்கு பர்மிஷன் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் தாக்குறா? தாமஸ் பெஸ்ட்ங்கிறவர் என்ன பண்றாரு? போர்ச்சுகீசியர் கப்பலை தாக்குறாரு. இதை தாக்குன உடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. யாருக்கு? ஜஹாங்கீருக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா ஜஹாங்கீர் வந்து இவங்கள்ட்ட அடிமை மாதிரி தான் இருப்பாரு. ஓகேவா? போர்ச்சுகீசியர்கள்ட்ட அடிமை மாதிரி தான் இருப்பாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது ஈஸியா யார் பண்ணிடுறா? ஆங்கிலேய கப்பல் படை தளபதி யாரு? தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீசியர்கள் தாக்கி வெற்றி பெற்றுறாரு. அப்ப இதன் மூலம் என்ன பண்றாங்க? 1603 ஆங்கிலேயர்களுக்கு வணிகத்தில் அமைக்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. புரியுதா? இப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அரசு வந்து என்ன பண்றாங்க? ஒரு கவர்னர் 24 இயக்குனரோட இந்தியா அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பட்டயத்தை கொடுத்து என்ன பண்றாங்க? நீங்க இந்தியாவில் போய் வணிகம் பண்ணுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவில் பர்மிஷன் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல. யார் கொடுக்கல? ஜஹாங்கீர் கொடுக்கல. ஓகேவா? ஜஹாங்கீர் அவைக்கு வந்தவர் யாரு? முதலாம் ஜேம்ஸ். ஓகேவா? முதலாம் ஜேம்ஸ் இங்கிலாந்து அரசர் யார் அனுப்பி வைக்கிறார்? வில்லியம் ஹேங்கின்ஸ் அனுப்பி வைக்கிறார். வில்லியம் ஹேங்கின்ஸ் தான் இங்க வர்றாரு. ஓகேவா? அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா போர்ச்சுகீசியர்களோட தலையிட்டனால கொடுக்கல. இப்ப போர்ச்சுகீசியர்கள் நம்ம தாக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்னது பர்மிஷன் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு யாரு? தாமஸ் பெஸ்ட் ஒரு கப்பல் படை தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப போர்ச்சுகீசியர்கள் தாக்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க? பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதன் மூலம் 1613 என்ன பண்றாரு? வணிகத்தில் அமைக்க அனுமதி கொடுக்கப்படுது. முதல் வணிகத்தில் எங்க அமைக்கிறாங்க? சூரத்தில் அமைக்கிறாங்க. முதல் வணிகத்தில் எங்க அமைக்கிறாங்க? சூரத்தில் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் எப்ப கிபி 1011 கேப்டன் நிக்கல்சன் என்ன பண்றாரு? திரும்ப போர்ச்சுகீசியர்கள் தாக்குறாங்க. ஓகேவா? இப்ப போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க? தரமட்டம் ஆக்கிடுறாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மசூலிப்பட்டினத்துல ஓகேவா வணிகத்தை இங்க நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? போர்ச்சுகீசியர்களுக்கு கொச்சின் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோவா பார்த்தோம். அதுக்கப்புறம் டச்சுக்காரர்களுக்கு என்ன பார்த்தோம்? பழவேற்காடு பார்த்தோம். நாகப்பட்டினம் பார்த்தோம். அடுத்து இவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு முதல் வணிகத்தலம் எங்க? சூரத். ஓகே. அடுத்து எங்க போவாங்க? மசூலிப்பட்டினத்துக்கு போவாங்க. இப்ப என்ன பண்ணிடுறாங்க? போர்ச்சுகீசியர்கள் தரமட்டமாக்கிறாங்க. இப்ப இவங்க முகலாயர்களோட அதாவது ஜஹாங்கீரோட என்ன பண்ணிடுறாங்க? நெருக்கமாயிடுறாங்க. அப்ப நெருக்கமா இருக்கும்போது யார் வர்றா அப்படின்னா தாமஸ் ரோ. ஓகேவா? ஆங்கிலேய தளபதி யார் வர்றா? தாமஸ் ரோ. எப்போ வர்றாரு? இது கேட்பான். கிபி 615 கிபி 1615 யார் வர்றா? தாமஸ் ரோ இந்தியா வர்றாரு. வந்து என்ன பண்றாரு? 3 ஆண்டுகள் ஆக்ராவோட தங்குறாரு. ஆக்ராங்கிறது யாரோட கோட்டை? முகலாயர்களோட கோட்டை. ஓகேவா? அங்க வந்து என்ன பண்றாரு? 3 ஆண்டுகள் தங்குறாரு. இப்போ வந்து ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அந்த பகுதியில் என்ன பண்றாங்க? வணிகத்தெல்லாம் அமைக்கிறாங்க. ஓகே. ஏன்னா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. முகலாயர்கள் வந்து என்ன பண்றாரு? ஏன்னா போர்ச்சுகீஸ்களை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வணிகத்தில் அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. இந்த 3 பகுதியில் என்ன பண்றாங்க? இவங்க வணிகத்தெல்லாம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 1611 மசூலிப்பட்டினத்தில் ஓகேவா முதல் வணிக மையம் பாருங்க. சூரத்திலையும் முதல் வணிக மையம் கொடுத்துருக்கான். மசூலிப்பட்டினத்திலையும் முதல் வணிக மையம் கொடுத்துருக்கான். 2 புக்ல 2 விதமா கொடுத்துருக்கான். ஓகேவா? உங்களுக்கு 8th புக்கு பிளஸ் 11th புக்கு ரெண்டுத்திலையும் என்ன இதே டேட்டா தான் கொடுத்துருக்கான். சூரத்துக்கும் முதல் வணிக மையம் கொடுத்துருக்கான். மசூலிப்பட்டினத்துக்கும் முதல் வணிக மையம் கொடுத்துருக்கான். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப இவங்களோட முக்கியமானது என்ன அப்படின்னா வணிகத்தில் அமைக்கிறது பகுதிகளை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதிகளை பிடிக்கணும், பெரிய பெரிய பகுதிகளை பிடிக்கணும் அப்படின்னு 3 முக்கியமான பகுதிகளை பிடிக்க போறாங்க. என்னென்ன பகுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்னை, அடுத்தது கொல்கத்தா, அடுத்தது பம்பாய். இந்த 3 பகுதிகளும் எப்படி இவங்க கைப்பற்றினாங்க? இப்போ இவங்களோட முக்கியமான என்ன அப்படின்னா முகலாயர்கிட்ட வணிகத்தளம் அமைக்கிறது பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ வணிகத்தளத்தை என்ன பண்றாங்க? விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்துறதுக்கு நமக்கு முக்கியமான 3 பகுதிகள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்றாங்க. என்னென்ன பகுதி? சென்னை, கொல்கத்தா, பம்பாய். அந்த 3 பகுதி. இப்போ ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா சென்னைக்கு போறாங்க. எப்ப? 1639 இந்த பிரான்சிஸ் டே இவர்தான் முக்கியமான ஆளு. ஓகேவா? அந்த பிரான்சிஸ் டே தான் ஃபர்ஸ்ட் எங்க வர்றாரு? சென்னைக்கு வர்றாரு. அப்ப சென்னைக்கு வரும்போது சென்னையில யார் இருக்கா அப்படின்னா சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர்.
ஓகேவா. சந்திரகிரியோட மன்னர் யார் இருக்கா? சென்னப்ப நாயக்கர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. எங்க? சென்னையில. ஓகேவா. அப்ப யார் வர்றா? பிரான்சிஸ் டே, ஒரு ஆங்கில அதிகாரி. யாரோட தயவுல வர்றாரு அப்படின்னா முகலாயர்களோட தயவுல எங்க வர்றாரு? நம்ம சென்னைக்கு வர்றாரு. இவரோட பையன் யாரு அப்படின்னா வேங்கடபதி ராயலு. இவங்களோட படைத்தளபதி யாரு அப்படின்னா தமர்லா வேங்கடபதி அப்படின்னு 3 பேர் என்ன பண்றாங்க இந்த சென்னை பகுதியில் முக்கியமான ஆட்களா இருக்காங்க. அப்ப சென்னை பகுதி வந்து என்ன பண்றாரு, இங்க வந்து நான் குத்தகைக்கு வாங்கணும், இந்த பகுதி வந்து எனக்கு வணிகத்தளம் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல பகுதி அப்படின்னு சொல்லிட்டு யார் வர்றா அப்படின்னா இந்த பிரான்சிஸ் டே வர்றாரு. இந்த பிரான்சிஸ் டே யாரு அப்படின்னா ஆர்மகான் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலை இருக்கு. ஓகே, என்ன தொழிற்சாலை? ஆர்மகான் தொழிற்சாலையோட தலைவர் தான் யாரு? இந்த பிரான்சிஸ் டே. இவர் தான் எங்க வர்றாரு அப்படின்னா இந்த சென்னை வந்து இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ராஜ்மஹால் ஒப்பந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நான் வந்து ஆங்கிலேயர்கள், எங்களுக்கு வந்து முகலாயர்கள் வந்து என்ன பண்றாங்க உதவியா இருக்காங்க, எங்களுக்கு வந்து சென்னை பகுதி வந்து எங்களுக்கு என்ன வேணும், வணிகத்தனம் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த பகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நாயக்கர்கள்ங்கிறது யாரு, ஒரு சின்ன பகுதியை ஆட்சி செய்யறவங்க. அவங்க வந்து கண்டிப்பா யாருக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க, முகலாயர்களுக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, அவங்க போய் கேட்கும்போது அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இவங்க சென்னை வந்து யார்கிட்ட கொடுத்துட்றாங்க, பிரான்சிஸ் டேட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இவங்க ஒப்பந்தம் பண்ணும்போது நீங்க சென்னைக்கு வந்து எங்க அப்பா பேரு யாரு, சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த ஒப்பந்தத்துல சொல்றாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அதை கேட்டாங்களா அப்படின்னா கேட்கல. என்ன பேர் வச்சாங்க, மதராசப்பட்டினம் அப்படின்னு என்ன பண்ணாங்க பேர் வச்சாங்க, சென்னைன்னு பேர் வைக்கல. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க 1639 ஒரு புக்ல 39 கொடுத்துருக்காங்க, இன்னொரு புக்ல என்ன பண்ணிருக்காங்க 1940 கொடுத்துருக்காங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எப்ப கட்டினது, 1639 ஏப்ரல் 23 எங்க கட்டுறாங்க, சென்னையில் கட்டப்பட்டது. இதான் கேட்பான். புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு சென்னையில இருக்கு. எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா 1639 ஒரு புக்ல இருக்கு, 1640 ஒண்ணு இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் என்ன உருவாகுது அப்படின்னா மதராஸ் மாகாணம். முக்கியமான கொஸ்டின், முதல் உருவாக்கப்பட்ட மாகாணம் எது அப்படின்னா மதராஸ் மாகாணம். எப்ப 1687. அதுக்கப்புறம் மாநகராட்சி, முதல் மாநகராட்சி இதுதான் மதராஸ் தான். ஓகேவா. 1688. ஓகேவா. அப்ப இது உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா சர் ஜோசியா சைடு. ஓகேவா. சர் ஜோசியா சைடுங்கிறவர் தான் என்னது முதல்ல இந்த மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர். முதல் மேயர், இந்த மதராஸ் மாகாணத்தோட முதல் மேயர் யாரு அப்படின்னா டேனியல் நிக்கல்சன் தான் யாரு முதல் மேயர். அதுக்கப்புறம் பாருங்க இப்ப சென்னை வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு, ஆங்கிலேயர்களோட கைக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் எந்த பகுதியை பிடிக்கிறாங்க அப்படின்னா கொல்கத்தா பகுதியை பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கொல்கத்தாவில் உள்ள 3 கிராமம் என்ன அப்படின்னா சுதாநிதி, கள்ளிக்கோட்டம், கோவிந்தப்பூர். இந்த 3 கிராமங்கள்ல என்ன பண்றாங்க வரி வசூல் பண்ற உரிமையை பெறாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜமீன்தாரி முறை மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 கிராமங்களில் சுதாநிதி, கள்ளிக்கட்டம், கோவிந்தப்பூர், இந்த 3 கிராமங்களிலும் கிபி 1698 வரி வசூலுக்கான உரிமை யார் பெறா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பெறாங்க. ஓகேவா. பெற்றதுக்கு அப்புறம் என்ன, அங்க ஒரு கோட்டை கட்டுறாங்க. என்ன கோட்டை அப்படின்னா சுதாநிதி கோட்டை. 1696 சுதாநிதி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை தான் பின்னால என்ன அழைக்கப்படுறது 1600 வில்லியம் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஓகேவா. உங்களுக்கு வந்து இருட்டரை துறை சம்பவம், பிளாஸ்டிக் போர், பெக்சார் போர் எல்லாமே எங்க தான் நடக்கும், இந்த வில்லியம் கோட்டை அதோட இதுதான் நடக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க 1600 வில்லியம் கோட்டை யாரோட நினைவா கட்டுறாங்க அப்படின்னா 3ஆம் வில்லியோட நினைவா தான் என்ன பண்றாங்க இந்த வில்லியம் கோட்டை கட்டுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப சென்னையை அவங்க கைப்பற்றிட்டாங்க, கொல்கத்தாவையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. கொல்கத்தா கைப்பற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வரி வசூல் பண்றதுக்காக போனாங்க. அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க மொத்தமா இந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் 3ஆவதா என்ன அப்படின்னா பம்பாய் பகுதி. இந்த பம்பாய் பகுதி எப்படி இவங்கள்ட்ட வருது, ஆங்கிலேயர்கள்ட்ட. இந்த பம்பாய் பகுதி எப்படி வருது அப்படின்னா இங்கிலாந்து அரசர் யாரு 2ஆம் சார்லஸ் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ச்சுகீசிய இளவரசி காதரின் என்ன பண்றாரு திருமணம் பண்றாரு. ஓகேவா. 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி என்ன பண்றாங்க காதரினை திருமணம் பண்றாரு. அந்த திருமணத்திற்கு பரிசா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பம்பாயை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சீதனமா எப்படி கொடுக்குறாங்க, யாரோட பகுதியை யாரு கொடுக்குறா பாரு. ஓகேவா. யாரு இங்கிலாந்து அரசருக்கு யார் கொடுக்குறா, போர்ச்சுகீசியர்கள் கொடுக்குறாங்க. என்னது என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சீதனமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்மால என்ன பண்றாரு இங்கிலாந்து அரசரு, நம்ம இதுக்கு இது சரிப்பட்டு வராது,
அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்றாரு, எனக்கு வாடகை கொடு, வருஷத்துக்கு 10 பவுண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, குத்தகைக்கு விட்டுறாரு. இதன் மூலமா பம்பாய் பகுதி யார்கிட்ட போகுது, ஆங்கிலேயர்கள்ட்ட போகுது. இப்ப ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவன காரணமான போர்கள் என்னென்ன போர் அப்படின்னா 2 போர். என்ன அப்படின்னா, ஒண்ணு பிளாசி போர் எப்ப 1757, இரண்டாவது பக்சார் போர் எப்ப அப்படின்னா 1764. இதுக்கப்புறம் என்னது, அவங்களோட வணிகத்துக்கு தான் வந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 3 முக்கியமான பகுதி, சென்னை, கல்கத்தா, பம்பை, 3 முக்கியமான பகுதி யார்கிட்ட தான் இருக்கு, ஆங்கிலேயர்கள்ட்ட இருக்கு. இதுக்கப்புறம் யார் ஆட்சி பண்றா அப்படின்னா டேனியர்கள். டேனியர்கள் நமக்கு என்னது, ஒரே ஒரு முக்கியமா, இது வந்து கொஸ்டின் வந்து இவ்வளவுதான் ஓகேவா. முக்கியமா என்ன அப்படின்னா, டேனியர்கள்னாலே தரங்கம்பாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டேனியர்கள்னால என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தரங்கம்பாடி. பாருங்க, இப்ப டேனியர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா கிபி 1616 டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எங்க உருவானது, யார் உருவாக்குனா அப்படின்னா 4ஆம் கிறிஸ்டியன். ஓகேவா, யார் உருவாக்குனா 4ஆம் கிறிஸ்டியன் தான் என்ன பண்ணாரு, உங்களுக்கு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஓவி ஜெடி என்ற ஆளுநர், இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போர்ச்சுகீசிய கப்பலை தாக்குறாரு. ஓகேவா, அப்ப போர்ச்சுகீசியர்களுக்கு இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அச்சுறுத்தலா இருந்திருக்காங்க. யாரு, டேனியர்களும். அப்படி தாக்கும் போது அங்க யார் இருந்தா அப்படின்னா தஞ்சாவூர் நாயக்கர். ஓகேவா, தஞ்சாவூர் நாயக்கோட உடன்படிக்கை பண்றாங்க. ஓகேவா, உடன்படிக்கை பண்ணி தரங்கம்பாடியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இவங்களும் யாரு, போர்ச்சுகீசியரோட கீழே தான் இருந்திருப்பாங்க நாயக்கர்களும். ஓகேவா, இப்ப இந்த நாயக்கர்கள் வந்து என்னது, இவங்க வந்து டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. யாராவது தஞ்சை நாயக்கரும் இந்த ஓவி ஜெடியும் என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணி எங்களுக்கு எந்த பகுதியை கேட்கறாங்க, தரங்கம்பாடியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதன் மூலம் என்ன பண்றாரு, நம்ம தஞ்சை நாயக்கரும் அவங்கள்ட்ட கொடுத்துறாரு, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனிட்ட கொடுத்துறாரு. அப்ப கிபி 1620 தரங்கம்பாடி என்னது, வணிகத்தலம், முதல் வணிகத்தலம் எங்க அமைக்கிறாங்க, தரங்கம்பாடியில் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தலைமையிடம் எங்க அமைக்கிறாங்க, 1676 செராம்பூர். ஓகே, இதுல வந்து முக்கியமா கேட்கணும் அப்படின்னா தரங்கம்பாடி கேட்பாங்க. டேனிஷ்காரர்களோட தலைமையிடம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, முதல் வணிக மையம் எதுன்னு கேட்கலாம், இது தரங்கம்பாடி தான். ஓகேவா, அதுக்கப்புறம் தரங்கம்பாடி இவங்க எவ்வாறு அழைத்தார்கள் என்று கேட்கலாம். என்ன எவ்வாறு அழைத்தாங்க, டேனஸ்பர்க். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன கேட்கலாம் அப்படின்னா அச்சு கூடம். நம்ம அதுக்கு முன்னாடி அச்சு இயந்திரம் பார்த்தோமா, என்னது அச்சு இயந்திரம், யாரு, ஹென்ட்ரிக்ஸ், அச்சு பதிப்பின் தந்தை ஹென்ட்ரிக்ஸ் பார்த்தோம். இங்க யாரு, அச்சு பதிப்பின் கூடம். ஓகே, அப்படின்னா நிறைய மிஷின்கள் இருந்திருக்கும். ஓகேவா, யாரு, குட்டன்ஸ்பெர்கா, அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல தரங்கம்பாடியில அச்சு கூடத்தை நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, 2ஆம் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி யார் உருவாக்குறா அப்படின்னா ஃப்ரெட்ரிக். முதல் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி யார் உருவாக்கியிருப்பா, 4ஆம் கிறிஸ்டியன் உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா, அவங்களோட பையன் தான் யாரு, ஃப்ரெட்ரிக். இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, 2ஆம் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் அச்சு கூடத்தை எங்க நிறுவனாங்க, தரங்கம்பாடியில நிறுவிருக்காங்க. அதுக்கப்புறம் சீகன் பால்க் தான் எங்க பண்ணிருப்பாரு, தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்திருப்பாரு. சீகன் பால்க் என்பவர் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்திருப்பாரு. டேனிஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, அவங்களோட வணிக மையம், வணிகத்தலம் எது, தரங்கம்பாடி. அதுக்கப்புறம் தரங்கம்பாடி எவ்வாறு அழைத்தார்கள்னு கேட்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் 2வது தலைமையிடம் எது அப்படின்னா செராம்பூர். ஓகேவா, அதுக்கப்புறம் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் அமைத்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க, யாரு, டேனியர்கள் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் கடைசியா யார் வர்றா அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். அதாவது இந்தியாவில் கடைசியாக வருகை வந்த ஐரோப்பியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. முதல் கேள்வியே தான், இந்தியாவில் கடைசியாக வந்த ஐரோப்பியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, யாரு, பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1664 யார் உருவாக்குறா, 14ஆம் லூயின் அமைச்சர் யாரு, கால்பர்ட். ஓகேவா, நிதி அமைச்சர்னு சொல்லுவாங்க அவரை. ஓகேவா, அந்த கால்பர்ட் அவர் தான் என்ன பண்றாரு, பிரெஞ்சு கம்பெனியை இந்தியாவில் உருவாக்குறாரு. எப்போ 1664. இவங்களோட முதல் வணிக மையம் எங்க பாத்தீங்க அப்படின்னா சூரத்ல தான். பிரெஞ்சுக்காரர்களோட முதல் வணிக மையம் எங்க அப்படின்னா சூரத். ஓகேவா, எப்போ அப்படின்னா கிபி 1667. அதுக்கப்புறம் பாருங்க, யார் நிறுவனம் அப்படின்னா பிரான்காய் காரோன். ஓகே, முக்கியமான ஆள் யாரு, பிரான்காய் காரோன் தான் என்ன பண்றாரு, முதல்ல வணிக மையத்தை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் 2வது மையம் பாத்தீங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம். நம்ம இதுவரை 5 பேர் பார்த்துருக்கோம். 5 பேருக்குமே என்னது, முதல் மையம், 2வது மையம், முதல் மையம், 2வது மையம் இருக்கு. ஓகேவா, தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் கிபி 1667 மார்காரா. ஓகேவா, பாருங்க, மார்காரா என்ற கோல்கொண்டா சுல்தான் அனுமதி பெற்றுதான் எங்க உருவாக்குறாங்க, மசூலிப்பட்டினத்துல உருவாக்குறாங்க. முதல் வணிக மையம் எங்க, சூரத். 2வது எங்க, மசூலிப்பட்டினம். ஓகேவா, அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான கோட்டை என்ன கோட்டை அப்படின்னா புனித லூயிஸ் கோட்டை. ஓகே, புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. அதை கட்டினது யாரு அப்படின்னா பிரான்காய் மார்டின் என்பவர் தான் என்ன பண்ணிருப்பாரு,
அதை கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியா யாரு இந்த பிரெஞ்சுக்காரர்களோட ஒரு பகுதி தான் யாரு அப்படின்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி. கடைசியா யாரு ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி எப்போ உருவாக்குறாங்க 1731 ஜோதன்பர்க். ஓகேவா, ஜோதன்பர்க் என்பவர் தான் என்ன பண்றாரு இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுறாரு. இதோட உங்களுக்கு இந்த பிரான்காய் மார்ட்டினோட யார் முடிஞ்சிடறா அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் முடிஞ்சிடுறாங்க. ஓகேவா, இந்த பிரெஞ்சுக்காரர்களோட முக்கியமா இதான் யார் உருவாக்குனா கால்பர்ட் உருவாக்குனாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களோட முதல் வணிக மையம் எது சூரத், இரண்டாவது வணிக மையம் எது மசூலிப்பட்டினம். அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான கோட்டை, அதாவது இவங்களோட இப்ப நமக்கு பிரெஞ்சுக்காரர்கள் என்ன ஞாபகம் வரணும் பாண்டிச்சேரி. ஓகேவா, அது மாதிரி டேனியர்கள்லாம் என்ன ஞாபகம் வரணும் தரங்கம்பாடி ஞாபகம் வரணும். ஓகேவா, இவங்கள்ட்ட முக்கியமான இதுதான் கொஸ்டின். ஓகேவா, புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு பாண்டிச்சேரி, அதை கட்டினது யாரு அப்படின்னா பிரான்காய் மார்ட்டின்கிறவர் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களோட கிளையா தான் யார் வருவா அப்படின்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி. எங்க எப்போ 1731 யார் உருவாக்குவா ஜோதன்பெர்க் என்பவர் உருவாக்கி இருப்பாரு. இதுதான் வந்து என்னது இந்த 5 முக்கியமான ஐரோப்பியர்களோட முக்கியமான 5 இது பார்ப்போம். இதுக்கப்புறம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இப்போ அவங்க மெயினா வந்ததுக்கு இந்த பாடம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வர்த்தக மண்டலத்துக்கு வந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி பேரரசு ஆனாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன 2 போர்கள். என்னென்ன போர், ஒன்று பிளாசி போர், இன்னொன்று பக்சார் போர். அந்த போர்கள் மூலியமா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் வரி வசூல் பண்ற முறை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க கைக்கு போயிடும். யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். அதனும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்குறோம். நன்றி.